ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த கீக் ஏரோ குக் இது வந்து ஏர் மூலமாக உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ண உதவும் ஆக்சுவலி வித்தவுட் ஆயில். ஸோ அதனால் வந்து இந்த ஏரோ குக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃப்ரைஸ் பண்ணலாம், சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ், கேக் பேக், ரோஸ்டர், க்ரில்லு, பிட்ஸா, இதுக்கெல்லாம் ஒரு டைமர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் இண்டிகேஷன் நீங்கள் வந்துடும். இது வந்து டிஸ்பிளே காமிக்கும். டச் தான், அது ஃபுல் அண்ட் டச். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன், பாஸ் பட்டன் அண்ட் ப்ளே பட்டன் பிளிங்க் ஆகும். நீங்கள் இது ஆன் பண்ணால் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டச் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மேலே காமிச்ச எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த டிஸ்பிளேயில் வந்து டைமரு அப்புறம் வந்து டெம்பரேச்சர்லாம் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனும் காமிக்கும். வெரி சாஃப்ட் டச் தான். ஸோ ஒரு டச்சில் வந்து எல்லாமே இங்கே பிளிங்க் ஆகும், என்ன உங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 1 by 1 கிளிக் பண்ண போகும். அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சரும் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம இந்த கீக். நீங்கள் வேணுன்னா டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் இதில் வந்து ஹேர் ஃப்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வேணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். இது நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் இருக்குது. இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும், ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர். ஸோ மேக்ஸிமம் 200 தான் வரும். இதுக்கு மேலே நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு மினிமம் 150க்கு போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ 200 வைக்க போகிறோம். ஓகே, இது வந்து எந்த நீங்கள் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபுல் பண்ணலாம். ஃபுல் பண்ணால் இங்கே இந்த 5 லிட்டர்ஸோட கெப்பாசிட்டி உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வைக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரேயில் வச்சிங்கன்னா இந்த பேஸில் இருக்கிற இதில் வந்து உங்களுக்கு இதாகாது. அதை வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ரப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, இது ஸ்க்ராட்ச் எதுவும் விழாமல் இருக்கிறதுக்கு. இது டெஃப்லான் கோட்டிங். ஸோ நீங்கள் வாஷ் பண்ணும் போது இது ப்ராப்பராக ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்த்துக்குங்க. டெஃப்லான் வந்து என்ன ஸ்க்ராட்ச் வச்சுன்னா அப்புறம் இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணாமல் போகும். அதை வந்து இது நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 5 லிட்டர்ஸோட கெப்பாசிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கினா, இந்த சிக்கன் நம்ம இதில் வந்து ஏர் ஃப்ரை பண்ண போகிறோம் வித் லெஸ் ஆயில். ஓகேங்களா? இது வந்து ஒரு 1 hour முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சாச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ இது வந்து ஒரு வச்சு காட்டுறேன் நான். ஆயில் இப்போ வந்து இது ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஆயில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ஒரு 1 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் கிடையாது. ஸோ மேரினேட் பண்ணும்போது நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணோம். இதுனா சிக்கன் ரொம்ப டெண்டராக இருக்குது. மேரினேட் பண்ணும்போது நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணோம். அது வந்து சிக்கனோட டெண்டர்னஸ்க்காக யூஸ் பண்ணோம். நீங்கள் வேணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா சிக்கன் ஒரு ட்ரையாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதில் வச்சு காட்டுறேன். இந்த ட்ரே தான் வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைக்கிறதுக்கு முன்னாடி மிஷின் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேயில் சிக்கன் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு டிஷ்யூ எடுத்துங்க. டிஷ்யூ எடுத்து இந்த எண்ணெயை லைட்டாக டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன் ரொம்ப இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெய் ஜஸ்ட்டு விட்டு பண்ணிடலாம். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் தான். அதனால் நீங்கள் தடவிக்கலாம். இப்போது ஒரு 4 பீஸ் வைக்கலாம். இதில் கண்டென்ட் 5 லிட்டர்ஸ். அதனால் வந்து நான் 4 பீஸ் மட்டும் இதில் வைக்கிறேன். இதில் கீழே ட்ரிப் ஆனாலும் பரவாயில்ல, இது வாஷ் பண்ணிக்கலாம். அதை பற்றி வரி பண்ணாதீங்க. ஸோ வச்சாச்சு மாதிரி. ஓகேங்களா? இப்போது இது உள்ள தள்ளிட்டு இதை ஆன் பண்ணி தான் இருக்குது மெயினாக. கிளிக் ஆன் பண்ணி இதில் சிக்கன் போட்டிருக்கு சிம்பிள், நீங்கள் வந்து இது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 200 டிகிரி செல்சியஸ். டைமர் வேணால் இந்த இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே டைமர் சிம்பிள் போட்டிருக்கு. இதில் நீங்கள் இவ்வளோ வேணுமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து
ஒரு 20 மினிட்ஸ் வைக்கலாம். வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு. உள்ளே வந்து ஏர் சுற்றி இருக்கிற ஏர் தான் வந்து இது கன்சியூம் பண்ணிக்கும். எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக அந்த ஹாட் ஏர் வந்து ஃபுல்லாகவே அந்த சிக்கனில் போகிறோம். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன அந்த சிக்கன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ 5 மினிட்ஸாக பேலன்ஸ் இருக்குது. ஒரு 7 மினிட்ஸில் வரும்போது நாங்கள் சிக்கனை செக் பண்ணோம் பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ சிக்கனோட டெக்ஸ்சர் பார்த்துங்க. இது திருப்பி போட்டோம் 5-7 மினிட்ஸ் கழிச்சு. 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. சிக்கன் இப்போ 5 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பாஸ் பண்ணிவிட்டேன். நான் சிக்கன் எடுக்க போகிறேன். சிக்கனோட டெக்ஸ்சர் பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இப்போ சிக்கன் நாங்கள் செக் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டன், நல்லா குக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 5 மினிட்ஸ் முன்னாடி குக் ஆகிடுச்சு. ஸோ 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சிக்கன் ரெடி. ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் ரவுண்ட் வைக்க போகிறோம். சிக்கன் ஒரு 5 பீஸ் இருக்குது. அவ்வளோதான். ஃபுல்லாகவே நான்ஸ்டிக்னால ஈஸியாக நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிடலாம். இப்போ அதில் வந்து ரோஸ்டட் வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறேன். ப்ரொக்கோலி, கேரட், பீன்ஸ். இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு டெக்ஸ்சருக்காக கொஞ்சமாக ஆயில் போட்டு நாங்கள் உள்ளே வைக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் ஜஸ்ட் ட்ரிசில் பண்ணாமல் போதும். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸை இந்த ட்ரேயில் போடுறேன். எப்பயும் அந்த ட்ரே வச்சு அது மேலே போடுங்க. அப்புறம் இதை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதனால வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது ரோஸ்ட்டுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்ட் அதான் ரோஸ்ட். இந்த சிம்பிள் தான் நீங்கள் மேலேயும் நான் காமிக்கிறேன். ரோஸ்ட் வச்சுட்டு டைமர் 180 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு டிகிரிஸ். 30 மினிட்ஸ் வச்சுட்டு ஆன் பண்ணியிருக்கோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். மேலே இருக்க சர்ஃபேஸ் இது தொடக்கூடாது. தொட்டிங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்கும். அதனால் தொடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் 8 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இப்போ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திருப்பி போட போகிறோம். டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இப்போதைக்கு சும்மா இருக்கிறது. 5 மினிட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. பாஸ் பண்ணிவிட்டு ஒரு செக் பண்ணி பார்க்குறோம். நல்லாவே குக் ஆகிட்ருக்குங்க ஃபுல்லாகவே. இது எடுத்துடலாம். 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை. நாங்கள் வச்சது 30 மினிட்ஸ். ஸோ 8 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ லன்ச் ரெடி ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ் மேக்ஸிமம். ப்ரொக்கோலி எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. கேரட் எல்லாமே ரோஸ்ட் ஆகிருக்கு. சிக்கன். ஸோ உங்களுக்கு 30 மினிட்ஸில் வந்து இது எல்லாமே உங்களுக்கு லன்ச் ரெடி ஆகிடும்.